பல காலகட்டம் 2000லேருந்து அவர் கூட பயணிச்சிருக்கேன். அவர் தலைவராக, நான் பொதுச் செயலாளராக 2006 வரைக்கும் போனோம். அதுக்கப்புறம் நான் தலைவராக, அது வேறு விஷயங்கள். ஆனால் அவருடைய அட்மினிஸ்ட்ரேஷன் குவாலிட்டிஸ், அவர் ஒரு கோபம் உள்ளவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். எல்லோரும் சொல்கிறது தான், கோபம் உள்ள இடத்துல தான் குணமும் இருக்கும். அப்படி குணம் படைத்தவர் தான் அவர். எதையுமே மறந்துடுவார், கோவப்படுவார். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த கேட்டம் என்ன, அடுத்த வேலை என்ன, இதை தான் பார்ப்பார் ஒழிய இவனை ஏதாச்சும் பண்ணணும், இந்த மாதிரி பேசிட்டான்னு நினச்சதும் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நினச்சிருக்க மாட்டார். நினைக்கின்ற குணம் அவரிடம் கிடையாது. அதனால தான் நான் வந்து சொன்னேன், வடிவேல் அவர்கள் வரவில்லையே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்கணும்னு நான் சொன்னேன். வடிவேல் வீட்டில் உட்கார்ந்து இவரை நினைத்து அழுதிருக்கலாம். ஹியூமன் பீயிங் தானே, வர முடியலேன்னு நினச்சிருப்பார். வந்தால் வேறு எதுவும் சொல்லுவாங்களா, திட்டுவாங்களா நினச்சிருக்கலாம். அதனால் மறப்போம் மன்னிப்போம் என்ற குணம் படைத்த விஜயகாந்த் அவர்கள் இதெல்லாம் பெருசாக எடுத்திருக்க மாட்டார். ஆனால் வடிவேல் அவர்கள் நிச்சயமாக அழுதிருப்பார்னு நான் சொன்னேன். ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய குடும்பம். நாசர் சொன்னது மாதிரி கோழி குச்சுங்களாம் ஒன்று சேர்த்து அரவணைத்து கொண்டு சென்றது போல் இந்த நடிகர் சங்கம் விழாலாம் இமேஜின் பண்ண முடியாது. இன்றைக்கும் நடத்துகிறாங்க. இங்கே நடிகர் சங்கம் சிறப்பாக செயல்படுகிறார்கள். அவ்வளோ அரவணைத்து கொண்டு போக முடிந்தாலும் அந்த காலகட்டத்தில் எல்லாரையும் ஒருங்கிணைப்பது என்பதே மிகப்பெரிய கடினமான ஒரு சூழல். ஃபோன் போடணும், நேராக போய் பார்க்கணும், வர சொல்லணும், அவங்கவுங்க வேறு இடத்துல படப்பிடியில் இருப்பாங்க. ஆனால் ஒருங்கிணைத்த சக்தி என்று சொன்னால் அது புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அவர் ஆணையிட்டார், நாங்கள் செயல்பட்டோம். அந்த நாட்கள், அந்த 6 ஆண்டுகள் அவருடைய நிர்வாகத்திறனை நான் பணியார்ந்து பார்த்துருக்கேன். அவருடைய அன்பு, பாசம், பரிவு, என்றைக்குமே ஒரு மரியாதை, இந்த மரியாதை உள்ள குணம். கோபப்படுவார், அதே சமயத்தில் அரவணைச்சிக்குவார். அந்த விஜயகாந்த் அவர்கள் இன்று இல்லை, கேப்டன் அவர்கள் இல்லை, புரட்சி கலைஞர்கள் இல்லை. அவரை வாடி தவிக்கின்ற அனைவரும் நிச்சயமாக அவர் இந்த தமிழ் சமுதாயத்திலே காலமுள்ளவரை வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பது உறுதி. ஏன்னா வள்ளல்களை நாடு மறப்பதில்லை, வள்ளல்களை தமிழ் சமுதாயம் மறப்பதில்லை, வள்ளல்களை நாமும் மறக்க மாட்டோம். ஆகவே புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்தை மறக்காமல் அவர் விட்டு சென்ற பணிகளை, சமுதாய பணிகளை, சமூக பணிகளை, அவர் நினைத்த செயல்களை, அவருடைய குணம் படைத்து அவரை போல் நாமும் வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு இடத்தில் அவர் இருக்கிறார். நம்ம எல்லாம் அவர் பார்த்து கொண்டிருப்பான்னு சொல்லி அனைவரும் அவரின் புகழ் பாடுவோம். என்றும் அவர் மனதிலே தாங்கியிருந்தால் நிச்சயமாக நாம், நம் குடும்பம், நம் சமுதாயம், நம் சமூகம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லி இந்த நினைவேந்தல், இதுக்கு மேலே என்ன பேசுகிறதுன்னு தெரியல. ஏன்னா பேசுறதுனால முடியாது. அந்த அளவுக்கு எனக்கு வந்து உறுதுணையாக இருந்து பல காலகட்டத்தில் உதவிய விஜயகாந்தன் அவர்களை என்றும் மறக்க மாட்டேன் என்று மனதில் தாங்கி செயல்படும் என்று கூறி, அவர் ஆன்மா என்றும் நம்மளை ஆசீர்வதிக்கட்டும், நடிகர் சங்கத்தை ஆசீர்வதிக்கட்டும், தமிழகத்தை ஆசீர்வதிக்கட்டும், தமிழ் சமூகத்தை ஆசீர்வதிக்கட்டும் கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.